வணக்கம். ஒரு சாதாரண கல்லுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே ஒளிஞ்சிருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, விஸ்வாசம், கடமைன்னு ஒரு மாபெரும் வீரகாவியத்தையே ஒரு கல் சொல்லும். அப்படி ஒரு ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த வரிகளை கேளுங்க. இந்த வாசலை நான் காப்பேன், தவறினால் நான் இறப்பேன். கேட்டோடனே உடம்பு சிலிர்க்குது இல்லையா? யார் இவரு? ஏன் இப்படி ஒரு பயங்கரமான சபதத்தை எடுக்கணும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கேள்விக்கான பதில தேடி போகும்போது நம்ம கதை ஒரு கல்வெட்டுல வந்து நிக்குது. ஆமா, நாம கேட்ட அந்த வீரமான வாக்குறுதிக்கு இதுதான் கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு நிஜமான ஆதாரம். கல்வெட்டுனா என்னான்னு நமக்கு தெரியும் இல்லையா? சிம்பிளா சொன்னா கல்லுல வெட்டுன எழுத்து. எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா, பல 100 வருஷத்துக்கு அப்புறமும் வரலாறு அழியாம இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான வழி இது. சரி, இது எப்ப நடந்த விஷயம்? நாம இப்போ ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம், கிட்டத்தட்ட 900 வருஷம் பின்னாடி. யோசிச்சு பாருங்க, ஒரு செய்தி 900 வருஷமா நமக்காக காத்திருந்திருக்கு. இது ஏதோ நாமளா சொல்ற கதை இல்ல, இதுக்கு ஒரு முறையான ரெக்கார்ட் இருக்கு. தர்மபுரியில இருக்கிற தடங்கம் விஷ்ணு கோவில்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்திய அரசாங்கமே இத 1968-69 வருஷத்துக்கான ரிப்போர்ட்ல 170வது கல்வெட்டா அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சிருக்கு. சோ இது எவ்வளவு நம்பகமான தகவல்னு பாத்துக்கோங்க. சரி, இப்போ அந்த சபதத்தோட முழுமையான வரிகளையும் அந்த சபதத்தை எடுத்த அந்த வீரனை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த கல்வெட்டுல இருந்த அச்சு அசலான வார்த்தைகள் இதோ: இவ்வாயிலே எந்த நிலையிலும் காப்பேன், காக்க முடியாமல் போனால் இறப்பேன். இதுல இருக்கிற அந்த உணர்ச்சியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் வார்த்தைகள்ல ஒரு வீரனோட சத்தியம். அதாவது இது சாதாரணமா சொல்ற ஒரு ப்ராமிஸ் கிடையாது. தன்னோட உயிரையே பந்தயம் வச்சு செஞ்ச ஒரு சத்திய பிரமாணம். ஒன்ன பதவிய காப்பாத்தணும், இல்லனா உயிரை விடணும், அவ்வளவுதான். அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படியே உயிரையே கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு அந்த வாசல்ல என்ன இருந்துச்சு? அது எந்த வாசல்? அதுக்கு ஏன் அவ்ளோ முக்கியத்துவம்? வாங்க, அதோட வியூக முக்கியத்துவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அப்பதான் தெரியும் அது ஒரு சாதாரண வாசல் இல்லன்னு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வெட்டு இப்ப இருக்கிறது தடங்கம் விஷ்ணு கோயில்ல, ஆனா இதோட ஒரிஜினல் இடம் அதியமான் கோட்டையா இருந்திருக்கலாம்னு நம்புறாங்க. ரெண்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம். அப்படின்னா அது அங்கிருந்து இங்க நகர்த்தப்பட்டிருக்கணும்னு. அதியமான் கோட்டை எங்க இருக்கு? அதுதான் பண்டைய காலத்து தகடூர், அதாவது இன்னைக்கு நாம சொல்ற தர்மபுரி. சங்க காலத்திலிருந்தே இது ஒரு ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு பகுதியா இருந்திருக்கு. சரி, அந்த வாசலே அவ்வளோ முக்கியம் பாருங்க. அதுதான் பண்டைய தமிழ்நாட்டோட வடக்கு எல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான வியாபார வழித்தடம். முக்கியமா வடக்கு இருந்து வர்ற வடுகர்னு சொல்லப்படுற படையெடுப்புகளை தடுக்கிற அரணே அந்த வாசல் தான். சோ அது வெறும் வாசல் இல்ல, ஒரு ராஜ்யத்தோட தலைவாசல். இப்போ அந்த இடத்த பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அந்த தளபதி யாருன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவரோட முழு பெயர் அரும்பா கிழான் மலையன். வாங்க இந்த பேரை டீகோட் பண்ணலாம். அரும்பா கிழான் அப்படிங்கிறது ஒரு பட்டம், அதாவது அரும்பங்கிற பகுதியோட தலைவர் பொறுப்பு. இது அந்த கால ராணுவ கட்டமைப்போட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. அவரோட பேரை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போமா? அரும்பா கிழான்கிறது அவர் ஒரு சிற்றரசன்னு காட்டுது. சரி, மலையன்கிற பேரு மலைப்பகுதிகள்ல போர் செய்யறதுல கில்லாடிகளான அகமுடையார் சமூகத்தோட அவருக்கு இருந்த தொடர்பை குறிக்கலாம். அப்போ இவர் யாரு? ஒரு சாதாரண தளபதி இல்ல, இவர் ஒரு ராணுவ ஆளுநர், ஒரு சிற்றரசர். தன்னோட சமூகத்தோட பிரதிநிதியா அந்த முழு எல்லை பாதுகாப்பையும் தன் தோள்ல சுமந்த ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. ஓ, அவர் மட்டும் தனியாளா நின்னு அந்த வாசலை காப்பாத்தினாரா, இல்ல அவர் ஒரு பெரிய தலைவரா இருந்தாரா? நிச்சயமா அவர் ஒரு தனி வீரர் கிடையாது. அந்த வாசலோட முக்கியத்துவத்தை வச்சு பார்க்கும்போது அதியமான் அரசருக்காக ஒரு பெரிய படையை வழிநடத்தின ஒரு உயர் தளபதியாத்தான் அவர் இருந்திருக்கணும். முழு வடக்கு எல்லைக்கும் அவர்தான் பொறுப்பு. சரி, இந்த ஒரு தளபதியோட கதையை மட்டும் பார்க்காம இத ஒரு பரந்த வரலாற்று பார்வையோட இப்ப நாம இணைச்சு பார்க்கலாம். அந்த அரும்பாக்கிழான் பட்டம் சாதாரணமானது இல்ல. இதே பட்டம் ஒரு புகழ்பெற்ற சோழ தளபதிக்கும் இருந்திருக்கு. அப்படின்னா இது அந்த காலத்துல இருந்த மிக உயர்ந்த ராணுவ தலைவர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு கௌரவ பட்டம்னு தெரியுது. அதோட இந்த கல்வெட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது. அதியமான் ராஜ்யத்தோட எல்லைகளை காக்கிற அந்த பெரிய பொறுப்பு அகம்படியர் சமுதாயத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு தனி மனுஷனோட சபதம் மட்டும் இல்ல, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தோட கடமை உணர்ச்சியின் வெளிப்பாடு. இங்கதான் வரலாறு உயிரோட வருது.
900 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுல சொல்லப்பட்ட அந்த அகம்படியார் சமூகம் தான் இன்னைக்கு இருக்கிற அகமுடியார் சமூகம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பாருங்க, காலத்தால ஒரு இணைப்பு எப்படி உருவாகுதுன்னு. அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஒரே ஒரு கல் அது மறைஞ்சு போன ஒரு ஹீரோவுக்கு திரும்பவும் குரல் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூகம் எப்படி தங்களோட தாய்நாட்டை காப்பாத்துச்சுங்கிற கதையும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கு.